ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இச்சிரோ கிஷிமி மற்றும் ஃபுமிடாகே கோகா எழுதிய த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். எப்போதாவது உங்களுக்கு இப்படி தோணியிருக்கா? நம்ம வாழ்க்கையே ஒரு நாடகம் மாதிரி, பிறர் என்ன சொல்வாங்கன்னு நினைச்சே ஒவ்வொரு முடிவும் எடுக்கிற மாதிரி. உண்மையான சுதந்திரம் பாராட்டில் இல்லைங்க, பிடிக்காம போனாலும் வாழ்கிற தைரியத்தில் தான் இருக்கு. மனிதர்கள் இயல்பாவே அங்கீகாரத்தை பெற தூண்டப்படுறாங்க. ஆனா இந்த உள்ளுணர்வு பெரும்பாலும் நம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்துகிறது, சத்தியத்திற்காக அல்ல, சரிபார்ப்புக்காக வாழ வைக்கிறது. சோஷியல் மீடியா இதை இன்னும் மோசமாக்குது. லைக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மதிப்பை அளவிடுற மாதிரி ஆகிடுது. அது இல்லைன்னா உடனே செல்ஃப் டவுட் ஆரம்பமாகிடுது. அப்புறம் நம்ம யாருன்னே மறந்துட்டோம். நிறைய பேர் பிறர் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை செட் பண்ணிக்கிறோம். பிடிக்காத வேலை, பிடிக்காத பாதை, நம்ம இல்லாத மாதிரி நடிப்பு. அதுக்கான விலை நம்மையே இறக்கிறதுக்கு சமம். நீச்சே, சார்த்ரே, கமு மாதிரி பெரிய தத்துவவாதிகள் சொல்ற ஒரே விஷயம், பிறர் கருத்து உங்களை தீர்மானிக்காது, நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்களை உருவாக்கும். பிடிக்காம போச்சுன்னா நீங்க தப்புன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு பெரும்பாலும் அர்த்தம் நீங்க உண்மையா இருக்கீங்கன்னு தான். உண்மை எப்பவுமே எல்லாருக்கும் வசதியா இருக்காது. முதல்ல உங்களை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி இலக்குகள் வைங்க. புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறது, உடல் மன ஆரோக்கியம், நல்ல மனிதர்கள் கூடிய சமூகம், இவையெல்லாம் தைரியத்தை வளர்க்கும். பிடிக்கப்படாம இருக்கிற தைரியம், சுதந்திரமா வாழ்ற மாதிரி. பாராட்டுக்காக இல்ல, உண்மைக்காக வாழுங்க. அங்கதான் உங்க வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே போன்ற வீடியோக்களுக்கு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.